அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு இஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழுக்கான விடை குறிப்புகளை நாம் பார்க்கொள்ளோம். ஏற்கனவே நாம் பொது தமிழ் பகுதியிலிருந்து நடத்தி முடித்துள்ள கிட்டத்தட்ட ஒரு 18 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறாங்க. அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் அங்கே தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பொது தமிழ் பகுதியில் நாம் 100க்கு 100 கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிப்பதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர் யார்? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர் திருமூலர். ஆதி சித்தராக கருதப்படுவரும் திருமூலர் தான். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா. கேள்வி 3, சிற்றோடை பிரித்து எழுதுக. சிறுமை கூட்டல் ஓடை. கேள்வி 4, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கேள்வி 5, நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம்னா 2 எழுத்துக்களை மட்டும்தான் பெற்று வரும். கேள்வி 6, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. ஸ்மார்ட் போன்னா சரியான தமிழ்ச்சொல் திறன்பேசி. கேள்வி 7, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர்னாவே மரம் கூட்டல் வேர், இங்கே இம்மு கேட்டிருக்கு, அப்போ கெடுதல் புணர்ச்சி. கேள்வி 8, தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஐ. கேள்வி 9, பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் வேர்ச்சொல் பாடு. கேள்வி 10, இலக்கண குறிப்பு தருக. எய்தி. எய்தின்னு வந்திருந்தால் அது வினையச்சம். கேள்வி 11, இலக்கண குறிப்பு தருக. சித்திரை திங்கள். சித்திரை திங்கள்னா இருபெயரட்டு பண்பு தொகை. இருபெயரட்டு பண்பு தொகை. தலியி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. தலியி ஈ வந்திருந்தாவே அது சொல்லிசை அளபடை. மருதத்திணையின் பறை. மருதத்திணைனா மணமுழா. மருதத்திணையினுடைய பறை மணமுழா. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. கேள்வி 15, அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமோனையை எழுதுக. அடிமோனைனா அறிவுடையார் அக்தரி. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 16, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரைனா பாரதிதாசன். கேள்வி 17, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். அறிவில்லாதர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தலா தப்பு. உடல்நலத்தை பேணாதிருத்தல் தவறு. அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 18, பின்வருவனற்றுள் தவறானவரை தேர்வு செய்க. திருமுருகாற்றுப்படையை பாடியர் நக்கீரர். பொருணராற்றுப்படையை பாடியர் கபிலரா. பொருணராற்றுப்படையை பாடந்து முடத்தாம கன்னியார் பாடியிருப்பார். அப்போது பி தான் தவறாக இருக்குது. அதே சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். சரி. பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடலூர் உருத்திரங்கனார். சரி. தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19, பின்வருவனற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என 3 பகுப்புகள் உள்ளன. சரி. நாலடியார் இயற்றியவர் நல்லாதனாரா? நாலடியார் இயற்றியவர் சமண முனிவர்கள் இயற்றியிருப்பாங்க. அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4 2 சொல்லுக்குருதி என்பது 4 என்பது நாலடியாரை குறிக்கும். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தவறானது பாம்பே. கேள்வி 20, பொறுத்துக. இடர்னா துன்பத்தை குறிக்கும். நாவாய்னா படகை குறிக்கும். இறைனா தலைவனை குறிக்கும். இந்துனா நிலவை குறிக்கும். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்பது 5ஆம் காண்டமாக இடம்பெற்றுள்ளது. இந்த சுந்தரகாண்டம் அனுமனை பற்றிய பாடல்களை அதிகமாக சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன. அகநானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அகநானூற்றில் 3 பிரிவாக பிரிக்கலாம். மணிமேடை பவளத்தில் 180 பாடல்கள் இருக்குது. நித்திலக்கோவை கடைசி 100 பாடல்கள் இருக்கும். கலிற்றியான நிறை 120 பாடல்கள் உள்ளது. கலிற்றியான நிறை 120 பாடல்கள். மணிமேடை பவளம் 180 பாடல்கள். நித்திலக்கோவை வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல்களை உடையவை.
கேள்வி 23. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கேள்வி 24. பொறுத்துக. செரு என்பதன் பொருள் செருனா வயல் என்று பொருள். வித்து என்பதன் பொருள்னா விதையை குறிக்கும். யானர் என்பதன் பொருள் புது வருவாய். வட்டி என்பதன் பொருள் பனையோலை பெட்டி. கேள்வி 25. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? சிலப்பதிகாரத்திற்கு எந்த உரையாசிரியர் நூல் முழுமை எழுதியிருக்காரோ அது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். கேள்வி 25. சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என புகழ்ந்தவர் யார்? சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன் சொன்னது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 27. கூற்று 1 கூற்று 2 தந்திருக்காங்க. கூற்று 1. சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். சரி. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரி. அப்போ கூற்று 2மே சரி. கேள்வி 28. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. உமறுப்புலவர் எட்டயபுரம் கடிகமுத்து புலவரின் மாணவர். சரி. உமறுப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சாலிருந்து மதுரை கூடலூர்குளார் எழுதியிருப்பாங்க. 10 பாட்டு நூல்களில் வரக்கூடியது. அப்போது கூற்று 2 தவறாக இருக்குது. இப்போ சரியானது 1 மட்டும் சரி. கேள்வி 29. மாதிரத்துறை கேசரி நிகர் முகமது பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் தான் சரியானது. கேள்வி 30. குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைப்பறித்து மேலாய்த்துவர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள்னா தலையில் குட்டுபவர். போலி புலவர்கள் தலையை குட்டுறது அதிவீரநாம பாண்டியன். போலி புலவர்கள் தலையை வெட்டுறது ஒட்ட கூத்தர். காது அறுக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிப்புத்திரார். கேள்வி 31. பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு. இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் பனைனா மூங்கில் என்று பொருள். கேள்வி 32. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். சரி. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மனா? கிடையாது. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. கேள்வி 33. கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடினா பாஞ்சாலி. கேள்வி 34. ரச்சனை யாத்திரகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். இறைவனை நோக்கி செல்லும் பயணம்னு சொல்ல ரச்சனை யாத்திரனா இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு? குலசேகர ஆழ்வார் பிறந்தது சேரநாடு. கேள்வி 36. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி 37. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 38. கவிதைகளில் குறியீட்டியம் அதாவது சிம்பாலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்? ஸ்டெஃபான் மல்லார்மே. கேள்வி 39. உயிர் தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன? உயிர் தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் சு. வில்வரத்தினுடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 40. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். சமீபத்தில் அஞ்சலை அம்மாளுக்கு எங்கு சிலை திருவுருவ சிலை திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 41. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெண்களுடைய மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார். கேள்வி 42. கோயில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? கோயில்களில் 4 பக்கமும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார்? தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பரிதிமாற் கலைஞர்.
கேள்வி 45. பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார்? பரிதிமார் கலைஞர் பார்த்தீங்கன்னா வசன நடை கைவந்த வல்லாளர் என ஆறுமுக நாவலரை பாராட்டுகிறார். கேள்வி 46. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கர். கேள்வி 47. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. கேள்வி 48. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது? தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது பிள்ளையார்பட்டியில் உள்ளது. கேள்வி 49. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? 8 கோடி பேர். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். கேள்வி 50. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன். குடும்ப விளக்கு பாரதியார். குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். குறுந்தொகை சங்க இலக்கிய நூல்களும் குறுந்தொகையின் அடிவரையை பார்த்தீங்கன்னா 4 to 8. குறுந்தொகையினுடைய அடிவரையறை 4 to 8. கேள்வி 51. பொறுத்துக. ஐகார குறுக்கம் தலைவன் எடுத்துக்காட்டு. ஔகார குறுக்கம் வவ்வால். மகர குறுக்கம் மருண். ஆயுத குறுக்கம் கற்றீது. 52. மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம் கரையும். குதிரை கனைக்கும். நரி ஊளையிடும். குயில் கூவும். கேள்வி 53. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன் பரதன் பரத்தியர். இதில் சேர்த்தியர் என்பது பொருந்தாதது. இது எல்லாமே பாலை நிலத்திற்குரியதாக வரும். அப்போ சேர்த்தியர் என்பது பொருந்தாதது. பொருந்தாத சொல் ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 54. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன் என்பதே சரியானது. கேள்வி 55. மரபு தொடரின் பொருளறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. கேள்வி 56. ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். கேள்வி 57. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளன் பெயரை உருவாக்கு. படித்தவர். கேள்வி 58. அகர வரிசையில் எழுதுக. சரியானது வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். கேள்வி 59. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 60. பொறுத்துக. இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனைமரம். காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பெயர் மரங்கொத்தி. கேள்வி 61. முல்லை திணையின் தெய்வம் திருமால். குறிஞ்சி திணைக்கு தெய்வம் முருகன். நெய்தலுக்கு வர்ணன். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதத்துக்கு இந்திரன் வருவாங்க. முல்லை திணைக்கு திருமால். கேள்வி 62. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. நேர்குற்று தொடர். கேள்வி 63. பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். கேள்வி 64. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதில் அடிக்கோடிட்ட ஓமைக்கு பொருள். ஊருணி நீர் நிறைந்தற்றனா ஊருணி நீர் நிறைதல் போல. கேள்வி 65. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் வேளாண்மைனா உதவி செய்தல். கேள்வி 66. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் குறளில் என்பு எவ்வகை? என்பு என்பது எதை குறிக்கும்னா என்புனா எலும்பை குறிக்கும். கேள்வி 67. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். வனப்பு எனும் சொல்லின் பொருள் அழகு. கேள்வி 69. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகு தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. கேள்வி 70. உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல். உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா
புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 71. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது போதனார். கேள்வி 72. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி 73. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கேள்வி 74. அப்புதியடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். அப்புதியடிகள் பார்த்தீங்கன்னா களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். கேள்வி 76. பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம், சரி. சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம், சரி. தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம், சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனாரா? தப்பு. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார் வரும். இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 77. முக்குடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, தெரியவில்லை. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் சிவபெருமான். கேள்வி 79. முக்குடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? முக்குடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் எண்ணெயினா புலவர். எண்ணாயினா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எண்ணாயினான்னு இருக்கு. தேர்ட் லாஸ்ட் ஆப்ஷன் எண்ணெயினா புலவர். அப்போ சரியானது எண்ணெயினா மட்டும்தான் வரும். முக்குடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் எண்ணெயினா புலவர். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள். பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சேர்ந்தது? பாஞ்சாலி சபதத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிந்துப்பா வகையை சார்ந்தது. பாஞ்சாலி சபதம் சிந்துப்பா வகையை சேர்ந்தது. ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் பாரதியார். கேள்வி 82. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். மனோன்மணியத்தின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார். கேள்வி 83. வரைவழி வாளருவி வாதலாட்ட இவ்வடியில் வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல். தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். கேள்வி 84. பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து குரவை கூத்து. கேள்வி 85. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கராக போற்றப்பட்டவர். பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. கேள்வி 86. பின்வருவனற்றை பொறுத்துக. குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயில்பாட்டுனாவே பாரதியார். அழகின் சிரிப்பு நூலை எழுதந்து பாரதிதாசன். துறைமுகம் நூலை எழுதந்து சுரதா. பால்விதி நூலை எழுதந்து கவிக்கோ அப்துல் ரகுமான். கேள்வி 87. எந்த இணை சரியானது? சரியான இணை பார்த்தீங்கன்னா தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு என்ற நூல் எழுதியிருப்பார். இமயம் எங்கள் காலடியில் கிடையாது. அதே வாணிதாசன் எழுது சுட்டுவரலான்னு கிடையாது. மு மேத்தா பசிகர் கிடையாது. அப்போது சரியானது ஆப்ஷன் பாம்பே மட்டும்தான். கேள்வி 88. வால்ட் விட்மனை பற்றி சொல்லியிருக்காங்க. வால்ட் விட்மன் கூற்று 1 இது புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், சரி. கூற்று 2 புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர், சரி. அப்போ கூற்று 2மே சரி. கேள்வி 89. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார். தமிழ் நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு உலகின் இமயமலை என்று போற்றப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தியார். பிசிராந்தியார் எப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குன்னா 1969 வாங்கியிருக்கும். கேள்வி 91. சிசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து இதழ். கேள்வி 92. சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். கேள்வி 93.
தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். கேள்வி 94. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள். மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள்னாவே மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். கேள்வி 95. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள். தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள்னா மிளகு. கேள்வி 96. துல்லம் என்னும் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. துல்லம் என்பது தற்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. கேள்வி 97. உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன் இதழில் எழுதியிருப்பார். கேள்வி 98. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் மொழிஞாயிறு தேவநேய பாவனார். கேள்வி 99. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில். கேள்வி 100. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். இந்த வீடியோவில் 100 பொது தமிழுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.